லாஸ்ட் இயரே வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஆக்சுவலி வந்து அந்த அந்த ஸ்பிளிட் வீடியோ இருக்கும்ல, அந்த ஸ்பிளிட் வீடியோக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்க போனதே ஃபைனல்ஸ்ல ஆர்சிபி அடிக்கணும்னு தான் வெறி கொண்டு போனது. நடுவுல குறுக்கால அந்த ஸ்ரேயாஸ் காப்பாத்திட்டான். நல்ல வேளை ஸ்ரேயாஸ் வந்து காப்பாத்தி ஃபைனல்ஸ் கொஞ்சம் ஈஸியா வந்துருச்சு. வெறிக்கு ஃபைனல்ஸ் வந்திருந்தாங்கன்னா ஷோரா ஒரு நல்ல பிளேஸ்ல முடிப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா எல்லாரும் மேட்ச் வின்னர்ஸ், எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ஃபைனல்ஸே வந்து ஒரு லீக் மேட்ச் மாதிரி 14 தடவை 15 தடவை ஆடி இருப்பானுங்க. மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அதெல்லாம் கேப்டன்சி இதெல்லாம் பார்ப்போம். ஆனா அவங்க அந்த ஸ்கவுட்டிங்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஆஸ்பெக்டா எடுத்து ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஹர்திக் பாண்டியா, ஒரு பும்ரா, ஒரு குணால் பாண்டியா, இஷான் கிஷன், இப்போ திலக் வர்மா வரைக்குமே, நமந்தீர் வரைக்குமே அவங்க செலக்ட் பண்ணிருக்க பிளேயர்ஸ், ஆட வச்ச பிளேயர்ஸ் எல்லாமே இந்தியன் டீமுக்கு போயிருக்காங்க. ஈஸியா வந்து இந்தியன் டீமுக்குள்ள வந்து போயிருக்காங்க. அவங்க போய் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போறது மட்டும் கிடையாது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டீம்ல போன டைம் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி பஞ்சாப் வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தே ஹேவ் பிளேட் அவ்வளோ சச் குட் கிரிக்கெட். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடப்பாறை டீமை பீட் பண்ணவே முடியாது.